அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் 12ஆம் தேதி ஆடி மாசத்தோட செவ்வாய்க்கிழமை மகா சங்கடகர சதுர்த்தி இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நைட்டுக்குள்ள இத பீரோல நீங்க வச்சாலே போதும், அடுத்த நிமிஷமே 4 திசைகள்ல இருந்தும் பணம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். உங்க வாழ்நாள் ஃபுல்லாவே உங்களுக்கு பண கஷ்டம் வரவே வராதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு பணவசியத்தை உடனடியா ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் தான் இது. வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை. இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனோட அதிதேவதை தான் முருகப்பெருமான். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு மகா சங்கடகர சதுர்த்தி இருக்கு. இந்த சதுர்த்தி திதி விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த தேய்பிறை சதுர்த்திய அங்காரக சதுர்த்தின்னு கூட சொல்லலாம். அடுத்ததா இந்த சதுர்த்தி திதி மகா சங்கடகர சதுர்த்தியா நமக்கு அமைஞ்சிருக்கு. மகா சங்கடகர சதுர்த்தினா என்னன்னு தொடர்ந்து ஒவ்வொரு பதிவுகள்லயும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த நாளுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 897 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. அதே மாதிரி 999 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு. இந்த 2 சேர்க்கையும் எப்படி வருதுங்கிறதுக்கான விளக்கத்தையும் ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய வீடியோல நான் சொல்லியிருக்கேன். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தியும் தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரே ₹1 மட்டும் இருந்தாலே போதும், உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட துன்பமும் கடனும் தீரும்னு சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடை பத்தி முதல் வீடியோல சொல்லியிருக்கேன். அடுத்ததா 2வது வீடியோல குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை பத்தி சொல்லியிருக்கேன். இந்த இலை கிடைச்சாலே போதும், கோடி கோடியா செல்வம் சேரும், வறுமை நீங்கும்னு சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி 2வது வீடியோல சொல்லியிருக்கேன். அடுத்ததா 3வது வீடியோல இன்னைக்கு நைட்டு சரியா 9:09 இத 9 முறை மட்டும் நீங்க சொன்னாலே போதும், கடனும் தீரும், பணமும் சேரும் சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த, அதே சமயம் 10 பைசா கூட செலவே இல்லாத எளிமையான பரிகாரத்தை பத்தி நான் சொல்லியிருக்கேன். அடுத்ததா 4வது வீடியோல இன்னைக்கு நைட்டு 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள கல்லுப்ப தொட்டு இந்த வார்த்தைய நீங்க சொன்னாலே போதும், உங்களை வாட்டி வதைக்கக்கூடிய கஷ்டம் எதுவா இருந்தாலும் சரி, பாடாப்படுத்தக்கூடிய கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, உடனடியா அதற்கான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி ஒரு அற்புதமான கல்லுப்பு பரிகாரத்தை பத்தி 4வது வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த 4 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் எல்லாமே நீங்கி அற்புதமான பணவசியம் 4 திசைகள்ல இருந்தும் உடனடியா ஏற்படுறதுக்கு இந்த நாள்ல நாம செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. சப்போஸ் இன்னைக்கு நீங்க உங்க வீட்டுல இல்ல, சொந்தக்காரங்க வீட்டுல இருக்கீங்கன்னா நீங்க இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலான்னு இதே வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால வீடியோவை கொஞ்சம் கவனமா பாருங்க. இப்ப நான் சொல்ல போறேன் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டு 9 மணிக்குள்ள செஞ்சிருங்க. நைட்டு 9 மணிக்கு மேல இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம். அதே மாதிரி இன்னைக்கு மத்தியானம் 3 மணில இருந்து 4:30 வரைக்கும் நமக்கு ராகு கால நேரம் இருக்கு. அந்த நேரத்திலையும் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம். இந்த ராகு கால நேரத்தை தவிர நைட்டு 9 மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை தாராளமா நீங்க செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டைரக்டாவே இந்த பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கான ஆப்ஷன்ஸையும் நான் உங்களுக்கு கொடுக்கறேன். அதனால வீடியோவை கொஞ்சம் கவனமா பாருங்க.
முதல்ல ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க, கோடு போடாத அன்ரூல்டு பேப்பரா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்துல கொஞ்சமா மஞ்சள் தூள், சந்தனம் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல பன்னீர் அப்படி இல்லைன்னா தண்ணீர் ஊத்தி மிக்ஸ் பண்ணி இதை ஒரு பேஸ்டா ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உங்ககிட்ட சந்தனம் இல்லைன்னா பரவாயில்ல, வெறும் மஞ்சளை மட்டும் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி கொஞ்சம் குங்குமமும் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும். இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி ஸ்வஸ்திக் சின்னத்தை மஞ்சள் தொட்டு வரைஞ்சுக்கோங்க. இப்படி மஞ்சளால ஸ்வஸ்திக் சின்னம் வரைஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஸ்வஸ்திக் சின்னத்துல சிகப்பு கலர்ல நான் ஸ்கிரீன்ல 5 புள்ளி கொடுத்திருக்கேன். இந்த 5 புள்ளியையும் முதல்ல நீங்க அந்த மஞ்சள் சந்தனம் கலந்த பேஸ்ட்ல வச்சுட்டு அதுக்கு மேல குங்குமத்தால இந்த புள்ளிய நீங்க வச்சுக்கோங்க. இந்த ஸ்வஸ்திக் சின்னம் பாத்தீங்கன்னா 4 திசைகள்ல இருந்தும் நல்ல நேர்மறை ஆற்றலை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். இந்த ஸ்வஸ்திக் சின்னம் இருக்கக்கூடிய இடத்துல எந்த ஒரு கெட்ட சக்தியும் நெருங்காதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஸ்வஸ்திக் சின்னத்துல நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த 5 புள்ளிகள் நம்ம ஆத்மாவை குறிக்குது. அதாவது நம்ம வீட்டுல எத்தனை பேர் இருக்கோமோ அவங்க எல்லாரோட ஆத்மாவையும் குறிக்கக்கூடியதுதான் இந்த புள்ளிகள். அந்த வகையில ஸ்வஸ்திக் சின்னத்தை வரையும் போது நல்ல நேர்மறை ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அடுத்ததா இந்த ஸ்வஸ்திக் சின்னத்துல இருக்கக்கூடிய 4 கோடுகளும் 4 வேதங்களை குறிக்கிறதாவும் சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தோட அற்புதங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இத பத்தி நம்ம சேனல்ல ஏற்கனவே தெளிவா ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். அதே மாதிரி விநாயகரோட கையில கூட இந்த ஸ்வஸ்திக் சின்னம் இருக்கும். அந்த வகையில விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த சதுர்த்தி திதி இருக்கக்கூடிய நாள்ல இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை நாம பயன்படுத்தும் போது நமக்கு அற்புதமான பலன் உடனடியா கிடைக்கும். விநாயகரோட பரிபூரணமான அருளும் நமக்கு கிடைக்கும். இப்போ நாம ஒரு பேப்பர்ல மஞ்சள் சந்தனம் கலந்த பேஸ்ட வச்சு ஸ்வஸ்திக் சின்னம் வரைஞ்சிருக்கோம். இத கொண்டு போய் உங்க பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்க ஒட்டி விடலாம். செலஃபன் டேப் போட்டு ஒட்டி விடலாம், கம் போட்டு ஒட்டி விடலாம். இது உங்க விருப்பம் தான். அப்படி இல்லைன்னா பேப்பர் இல்லாம டைரக்டாவே உங்க பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை நீங்க வரையலாம். இப்ப நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய பேஸ்ட வலது கை ஆள்காட்டி விரலால தொட்டு ஒன்னு பேப்பர்லயோ அப்படி இல்லைன்னா பீரோலயோ வரைஞ்சுக்கோங்க. இப்போ 2 ஆப்ஷன் கொடுத்திருக்கேன். ஒன்னு பேப்பர்ல வரைங்க, அப்படி இல்லைன்னா பீரோல டைரக்டாவே நீங்க வரைஞ்சிக்கலாம். சப்போஸ் இன்னைக்கு நீங்க உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருக்கீங்க அப்படின்னா இப்ப நான் சொன்ன மாதிரி பேப்பர்ல ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய ஸ்கெட்ச் பேனாவை பயன்படுத்தி இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சு இதை உங்க பர்ஸ்ல நீங்க வச்சுக்கோங்க. இது 3வது ஆப்ஷன். எல்லாருமே இந்த நாளை தவற விடாம பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான் இப்ப நான் உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்திருக்கேன். இந்த நாள்ல அதாவது மகா சங்கடகர சதுர்த்தி இருக்க நாள்ல இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை பயன்படுத்தும் போது விநாயகரோட பரிபூரணமான அருளும் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் தீரும். உடனடியா 4 திசைகள்ல இருந்தும் பணமும் நம்மள தேடி வரும். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இப்படி வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நீங்க பீரோல வரைஞ்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா அத வாரத்துக்கு ஒரு முறை, அதாவது அடுத்த வாரம் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள்ல ஈரத்துணி வச்சு தொடச்சிட்டு திரும்பியும் இதே ஸ்வஸ்திக் சின்னத்தை வெள்ளிக்கிழமை நாள்ல நீங்க வரைஞ்சு வைக்கலாம். பேப்பர்ல வரைஞ்சு வச்சிருந்தீங்கன்னாலும் அந்த பேப்பரை மடிச்சு ஒன்னு ஓடுகின்ற நீர்நிலைகள்ல விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா சாம்பிராணி தூபம் போடக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க சாம்பிராணி தூபத்துல சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த பேப்பரை தண்ணீர்ல ஊற வச்சுட்டீங்கன்னா அந்த சந்தனம் குங்குமம் இது எல்லாமே தண்ணீர்ல கரைஞ்சிரும். அதுக்கப்புறமா தண்ணீர்ல ஊறி இருக்கக்கூடிய பேப்பரை கால்படாத இடத்துல போட்டுட்டு இந்த தண்ணீரையும் மத்தவங்க கால்படாத இடத்துல ஊத்தி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா கிச்சன் சிங்க்ல கூட நீங்க ஊத்தி விடலாம். அடுத்ததா பேப்பர்ல பேனாவை யூஸ் பண்ணி இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சு வச்சிருக்கீங்கன்னா 1 மாசம் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். 1 மாசம் கழிச்சு இந்த பேப்பரை எடுத்து நீங்க எரிச்சிருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.